மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அஹ் எனக்கு இந்த ஞாபகத்தை கொடுத்துட்டு இருக்கா பிரபஞ்சத்துக்கும் பிரபரிஷி பத்ரிஜய உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்துட்டு இருக்கா நம்மளுடைய மகாவஜ பாபாஜ அறக்கட்டளை சார்ந்த அனைத்து ஆசான்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஆன்மாவின் இயல்பு அப்படிங்கிற புக்கு சாரோட புக்கு தான். பத்ரி சார் எழுதின புக்கு. ரொம்ப அழகா இருக்கு. தச்செல்லாம் நேத்து தான் எடுத்து பார்த்தேன், கையில கிடைச்சிச்சு. பட் உள்ள பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா கொஞ்சம் இதை வந்து ஷேர் பண்றேன். ஓகே. சொல்றாங்க இதுல ஒவ்வொரு உயிரினமும் ஒரு ஆன்மாவே. இன்னும் அழகா சொல்லியிருக்காங்க. எல்லா உயிரினமும் ஆன்மாதான். முழு ஆன்மாவின் ஒரு பகுதி அல்லது தனிப்பட்ட ஆன்மா. எப்படி இருக்கலாம்? முழு ஆன்மாவோட ஒரு பகுதியா இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட ஆன்மாவா இருக்கலாம். எல்லா உயிரினுமே ஆன்மாதான். முழு ஆன்மால யார் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, உங்களுக்கு சொன்னா என்ன தெரியல. நம்மளுடைய பீட் ரிச்சுவல் புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க ஆன்மாவின் பயணம் அப்படிங்கிற புக்ல. வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன தவளைகள்லாம் சரி, எலி சரி, அவங்க எல்லாம் என்ன இருப்பாங்க, சிங்கம், புலி, அவங்க எல்லாருமே ஒரு குழு ஆன்மாவில தான் இருப்பாங்க. குழு ஆன்மாவோட ஒரு பகுதி. அந்த அதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுதான் டாக் வந்து 2 ஆன்மா சேர்ந்து ஒரு டாக் வரும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி அந்த டாகுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, மனுஷனா பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு அழகா அந்த பேட்டு ரிச்சுவல் புக்ல இருக்கும். ஓகே. சோ அதுதான் சார் சொல்றாங்க, ஒண்ணு குழு ஆன்மாவோட ஒரு பகுதியா இருக்கலாம், இல்ல நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங் எப்படி இருப்போம், ஒரு தனிப்பட்ட ஆன்மாவா இருப்போம். ஆனா எல்லாருமே என்ன அப்படின்னா ஆன்மா தான். அப்புறம் என்ன சொல்றாங்க, விலங்கு மற்றும் தாவர ராஜ்யத்தில் ஆன்மாவை பற்றிய கருத்து குழு ஆன்மா இன ஆன்மாவாகும். அதான் சொல்லியிருக்காங்க. இப்ப சொன்னதுதான் தாவர ராஜ்யத்திலும் சரி, விலங்கு ராஜ்யத்திலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு குழு ஆன்மாவா இருப்பாங்க. செப்பரேட் ஆன்மா கிடையாது. மனித சாம்ராஜ்யத்தில் தனிப்பட்ட ஆன்மா என்பதே கருத்து. எப்போ நம்ம மனுஷ சாம்ராஜ்யத்துக்கு வரோமோ அப்போ நம்ம எப்படி மாறுறோம், ஒரு தனிப்பட்ட ஆன்மாவா மாறிடுறோம். ஓகேயா? சூட்சம காரண மகா காரண சாம்ராஜ்யங்களில் அது ஒரு குழு உணர்வு மற்றும் பிரபஞ்ச உணர்வாகும். நம்ம இங்க இருக்கிற இந்த மாதிரி 2 விதமான ஆன்மாவா இருக்கிறோம். ஒண்ணு குழு ஆன்மாவோட ஒரு பகுதியா இருக்கிறோம், இல்ல அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஆன்மாவா இருக்கிறோம். எப்போ நம்ம கனிம ராஜ்யம், தாவர ராஜ்யம், விலங்கு ராஜ்யத்துல எல்லாம் இருக்கும்போது ஒரு குழு ஆன்மாவோட ஒரு பகுதியா இருக்கிற நாம எப்போ நம்ம வந்து மனுஷ ராஜ்யத்துக்கு வரோமோ அப்போ ஒரு தனிப்பட்ட ஆன்மாவா மாறுறோம். இங்கிருந்து முடிச்சிட்டு சூட்சம காரண மகா காரண உலகம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருமே எப்படி மாறிடுவோம், ஒரு கான்சியஸா மாறிடுவோம். ஒரு குழு உணர்வு அந்த மாதிரி கான்சியஸா இருக்கலாம், இல்ல எப்படி இருக்கலாம், ஒரு பிரபஞ்ச உணர்வாவே நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நம்ம பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க. நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து ஒரு குழு உணர்வா மாறி அப்புறம் லாஸ்ட்ல ஃபைனலா எப்படி மாறிடலாம், பிரபஞ்ச உணர்வாவே மாறிடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சார் சொல்றாங்க. நாம் இந்த எல்லா தளங்களின் வழியாக பயணிக்கிறோம். இதான் நம்மளுடைய பயணம் மாஸ்டர்ஸ். நம்ம எப்படி டிராவல் பண்றோம், கனிம ராஜ்யத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா போய் அப்புறம் இந்த உலகத்துல இருந்து முடிச்சுட்டு சூட்சம காரண மகா காரண உலகத்துக்கு போகும்போது என்ன ஆயிடுறோம், நம்ம ஒரு குழு உணர்வா பிரபஞ்ச உணர்வா நம்ம மாறிடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆதி முதல் அந்த வரையிலாக இருப்பின் இந்த முழுமையான பயணம் அற்புதமான முடிவில்லாத பயணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம ஆரம்பிச்சு ஆதியிலிருந்து இந்த அண்டம் வரைக்கும் நடக்கிற நம்ம இந்த பயணம் முடிவில்லாத பயணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் பீட்டர் ரிச்சல் அவர்கள் எழுதிய ஒரு ஆன்மாவின் பயணம் என்ற புத்தகத்தை படிக்க வேண்டும். ரொம்ப அருமையா இருக்கும், படிங்க. நெக்ஸ்ட் தேவதூத ராஜ்யம். அங்க எப்படி இருக்கு, நம்ம என்ன சொன்னோம், எங்க இருந்து சொன்னேன், கனிம ராஜ்யம், தாவர ராஜ்யம், விலங்கு ராஜ்யம், மனித ராஜ்யம். இதுக்கப்புறம் நம்ம எங்க போவோம், தேவதூத ராஜ்யம். அங்க என்ன இருக்கு, சூட்சும உலகங்கள் இருக்கு, மகா காரண உலகங்கள் இருக்கு. சரி, சூட்சும உலகங்கள், காரண உலகங்கள், மகா காரண உலகங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எங்கெல்லாம் ஆரம்பிப்போம், கீழே இருந்து கனிமம், அப்புறமா என்னது தாவரம், அதுக்கப்புறமா என்னது விலங்கு, அப்புறம் மனுஷன், அப்புறம் அடுத்து தேவதூத ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்கு. நம்ம முதல்ல போகும்போது அந்த புக்ல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. சூட்சும உலகத்துக்கு போவோம், அங்க இருந்து காரண உலகத்துக்கு போவோம், அங்க இருந்து மகா காரண உலகத்துக்கு போவோம். எல்லாரும் மகா காரண உலகத்துக்கு போக மாட்டாங்க. தோஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி அவங்க மட்டும்தான் மகா காரண உலகத்துக்கு போவாங்க. ஆனா எல்லாருமே காரண உலகத்துக்கு
வரைக்கும் போயிட்டு திருப்பி தான் பிறப்பெடுத்து நம்ம என்ன செய்வோம், இந்த பூலோகமோ அல்லது நம்மள எங்க போறோமோ அங்க நம்ம என்ன செய்வோம், போவோம். இதைத்தான் சார் சொல்லியிருக்காங்க. சூட்சும உலகவாசிகள் ஆசான்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. அவங்கள எத்தனை மாதிரி வெரைட்டியா வகைப்படுத்திருக்காங்க பாருங்க சார். கீழான சூட்சும உலகங்கள்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கீழான சூட்சும ஆசான்கள், ரைட்டா, அப்புறம் உயர் சூட்சும உலகங்கள், அங்க இருக்கிற ஆசான்கள். நம்ம முதல்ல எப்பவுமே எப்படி இருப்போம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு கீழான அந்த சூட்சும உலகத்துலதான் நம்ம போய் இருப்போம். அங்கேயும் நிறைய ஆசான்மார்கள் நம்மளுக்கு வழி நடத்துறதுக்கு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டெவலப் ஆக 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 அங்கேயும் ஒரு உயர் தளத்துக்கு நம்ம போவோம். அங்கேயும் ஆசான்மார்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத அழகா என்ன செஞ்சிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காரண உலகவாசிகள் ஆசான்கள், மகா காரண உலகவாசிகள் ஆசான்கள், தேவதூத ராஜ்யம், அங்க யாரெல்லாம் இருப்பாங்க. நம்ம எப்ப நீங்க அந்த வீட்டு ரிச்சுவல் புக்கு படிச்சீங்கன்னா தெரியும். நம்ம வந்து எங்க போக மாட்டோம், அந்த தேவராஜ்யத்துக்கு போக மாட்டோம். யாரு போவாங்க அப்படின்னா, அதாவது நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகள் மட்டுமே தேவதூத ராஜ்யத்திற்கு செல்கின்றன. யாரு போறாங்க, மீன், அந்த மாதிரி கடல்ல தண்ணில எல்லாம் வசிக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி விலங்குகள், பறவைகள், இந்த ரெக்க வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே எங்க போவாங்க அப்படின்னா, மேல ஃபேரியா அந்த ஏஞ்சலா மாறுறவங்க. அதனாலதான் மீனை பாருங்க, நம்ம கொன்னு சாப்பிட்டுட்டோம்னா பாருங்க, ஒரு ஏஞ்சலே நம்ம தடுக்கிறோம். சோ அந்த மாதிரி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு. சோ அவங்க பறவைகள், எப்பவுமே பறவைகளை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கீழே பார்க்க வேண்டாம். அவங்க வந்து எப்படி மாறுவாங்க அப்படின்னா, சாரியா தேவர்களா தேவதைகளா என்ன செய்யக்கூடியவங்க, மாறக்கூடியவங்க. அதுதான் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி. அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி இருப்போம் பாருங்க. தேவதூத ராஜ்யம் மற்றும் இயற்கையின் இது நம்மளை பத்தி இல்ல, மாபெரும் பாதுகாவலர்களா விளங்கும் தேவதைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப, நீங்க அந்த புக்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா இயற்கையை காத்துட்டு இருக்கவங்க யாரு அப்படின்னா, அந்த தேவர்களும் தேவதைகளும் தான். குட்டி குட்டியா நம்ம சின்ன சின்ன செடியில இருந்து சின்ன சின்ன மரங்கள்ல இருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் அழகா ஒரு சின்ன என்ன அந்த இயற்கையில இருக்கிற எல்லா இதையும் கூடவே இருந்து பாதுகாக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா, அந்த நேச்சுரல் ஸ்பிரிட் அப்படிங்கிறவங்க தான். அவங்க எப்படி மாறுவாங்கன்னா, பறவைகள் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல நேச்சுரல் ஸ்பிரிட் எல்லாம் மாறி, ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல பரிணாம வளர்ச்சியில மேல மேல போய் போய் லாஸ்ட்ல தேவர்களாகவோ தேவதைகளாகவோ மாறுறவங்க. சோ அதனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பத்ரிசா சொல்றாங்க. அப்போ பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கு, மேல என்னென்ன உலகங்கள் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, சூட்சும உலகம் இருக்கு, காரண உலகம் இருக்கு, மகா காரண உலகம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அங்குள்ள மக்கள் என்ன, அங்குள்ள ஆசான்மார்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆன்மாக்கள், நம்ம எல்லாரும் என்னதான் செய்யறோம், இதுதான் நம்மளுடைய டிராவல், இதுதான் நம்மளுடைய பயணம். சோ இதுதான் நம்மளுக்கு அழகா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் ஆன்மாக்கள், ஆன்மீகம் மிகவும் எளிமையானது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப எளிமை. அது நம்மை நாம் ஆன்ம சொரூபங்களாக ஏற்றுக்கொள்வதே ஆகும். ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள நம்ம ஆன்ம சொரூபங்களா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, நான் ஒரு ஆன்மாதான் அப்படின்னு நீங்க எப்ப அக்செப்ட் பண்றீங்களோ அப்பவே நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் நீங்க உங்களை ஆன்மாவா நம்புறது, நீங்க உங்களை ஆன்மாவா ஏற்றுக்கொள்றது. இதுதான் உங்க மாஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஆன்மீகத்தில் பௌதிக உடலா செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. பௌதிக உடலுக்கு எந்த சடங்குகளும் இல்லை. அதாவது ஒரு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பௌதிக உடலால எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி எந்த சடங்கும் தேவையும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இருப்பினும் ஆன்மீகம் என்பது மனதை கொண்டு சடங்குகளில் ஈடுபடுகிறது. அதாவது உடலுக்கு எந்த இதுவும் தேவையில்லை, ஆனா நம்ம மனசுக்கு தேவைப்படுது. சில சில சந்தோஷங்கள், சில சில மகிழ்ச்சிகள், சில சில வித்தியாசமான ஒரு கான்செப்ட். நம்ம மனசு தானே சொல்லுது, எனக்கு கல்யாணத்துக்கு இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே உடம்புக்கு கிடையாது, இது எல்லாமே எதுக்கு, மனசுக்கு அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதனாலதான் நிறைய நிறைய அது பண்ணுது. நம்ம மன ஓரியன்டா இருக்கும் போது இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனா மனசு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். மனசு திருப்தி சொல்லல, இப்ப என் மனசு திருப்திக்காக இதை நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அததான் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஆன்மீகம் என்பது தன்னை ஒரு ஆன்ம சொரூபமாக பார்க்க மனதை பயிற்றுவிப்பதாகும். அப்ப இந்த மனது எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு, சடங்கு சம்பிரதாயம் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்க மனச
எங்க திருப்பணும்? நீ வந்து ஒரு ஆன்மஸ்வரூபம் அப்படின்னு உன் மனசுக்கும் பயிற்சி கொடுக்கறது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்மீகம் முதல்ல என்ன சொன்னாங்க? நீ ஆன்மா அப்படின்னு ஏத்துக்கிறது தான் ஆன்மீகம். அதே மாதிரி உன் மனசுக்கு நீ ஆன்மா அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ கொடுக்கறது தான் என்னது அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. ஆன்மீக ஆசான்கள் எப்படி இருப்பாங்களா? 24 மணி நேரமும் 365 நாட்களும் தங்களை ஆன்ம இருப்பாக பார்க்க பயிற்றுவித்துக் கொள்கிறார்கள். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் 24 ஹவர்ஸ் 365 நாளும் நான் ஆன்மா, நான் ஆன்மா, நான் ஆன்மா அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அது அப்படியே என்ன செஞ்சிருது? ஸ்டோர் ஆகிருது. அததான் சொல்றேன். ஆன்மீக ஆசான்கள்லாம் யாரு? சாதாரண மனிதர்களே. ஆனாலும் இந்த பூலோக தளத்தில் பயணிக்கும் போது ஒவ்வொரு கணமும் தாங்கள் ஆன்ம சொரூபர்கள் என்ற விழிப்புணர்வோட இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆசானா நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? 24 மணி நேரமும் 365 நாளும் நம்ம எப்படி எந்த நினைவுல இருக்கணும்? சொல்லுவாங்க, எந்த மாதிரி நீங்க ஆடினாலும் சரி, பாடினாலும் சரி, சினிமா பார்த்தாலும் சரி, எந்த மாதிரி நீங்க என்ஜாய்மெண்ட்ல இருந்தாலும் சரி, பௌதிக உலகத்திலேயே இருந்து நிறைய நிறைய பண்ணாலும் ஆனா நீங்க எந்த தாட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமும் 325 நாளும் 365 நாளும் நீங்க வந்து ஆன்ம சொரூபர்கள் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க எப்படி ஆயிருவீங்க அப்படின்னா அந்த ஆன்ம சொரூபமாவே மாறிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய நம்ம எண்ணம் தானே நம்மள வந்து வழி நடத்துது. நமக்கு தெரியும்ல, நம்ம தாட் பவர் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிந்தனையோட சக்திங்கிறத நம்ம நிறைய நிறைய படிச்சிருக்கோம். என்னென்ன சிந்தனைகள்லாம் இருக்குது, நம்மளுக்கு நேர்மறையான சிந்தனை, எதிர்மறையான சிந்தனை அப்படிலாம் நிறைய பார்த்திருப்போம். அதிசயத்தக்க சிந்தனை சார் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. பிரமீன் மாஸ்டர்லாம் அது அதே சரி அந்த லாஸ்ட்ல அதிசயத்தக்க சிந்தனையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நிறைய என்ன செய்ய முடியும் நம்மளால உலகத்தை கிரியேட் பண்ண முடியும். நிறைய நிறைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒண்டர்ஸ், ஒரு வித்தியாசமான அதிசயங்கள் எல்லாம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அப்போ நம்ம அதுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்னா 24 ஹவர்ஸ் 360 டேஸ்லயும் நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்ம சொரூபங்கள் எப்பவுமே நினைச்சுக்கோங்க. இது மட்டும் தான் நம்மளுக்கு பிராக்டிஸ், மெயின் பிராக்டிஸ். இதை நீங்க எப்போ புரிய ஆரம்பிச்சிட்டீங்களோ இந்த வலி வேதனை எல்லாத்துலயும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? வெளியில வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆன்மா நம்மளுடைய டிராவல் பெருசு, ஆதி அந்தம் இல்லாதது, ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. இட்ஸ் கோ 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 அப் அண்ட் டவுன் போயிட்டே இருப்போம். கீழே வருவோம், மேல போவோம், எங்கேயாவது வேற உலகத்துக்கு போவோம், நிறைய நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுப்போம். எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே வலி கிடையாது, எதுவுமே துக்கம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா பேஸ் நம்மளுக்கு என்ன தெரியணும்? நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கிறத நம்பி நம்மளுக்குள்ள அப்படி உள்ள ஊடுருவி நமக்குள்ளேயே அதுவா நம்ம மாறிடணும், ஆன்மாவா மாறிடணும். அப்ப நம்ம மத்தவங்க எல்லாத்தையும் ஆன்மாவை பார்ப்போம், செடி கொடிகளை ஆன்மாவை பார்ப்போம், கனிம ராஜ்யத்துல இருக்கவங்கள ஆன்மாவை பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு உயிரா ஆன்மாவா பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்னு நினைக்கிறீங்க? யாருக்கும் எந்த கேடும் விளைவிக்க மாட்டோம். நம்மளுக்கு எந்த துக்கம் கவலை எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அந்த முழு விழிப்புணர்வு, ஏன்னா நம்ம அதுதானே. நான் இப்ப மேல சொன்னாங்களே சார், என்ன சொன்னாங்க? மேல போன உடனே நம்ம சூட்சும உலகத்தை தாண்டி காரண உலகம் மகக்காரண உலகத்துக்கு போகும்போது எப்படி ஆயிரும்? லாஸ்ட்ல அந்த பிரபஞ்சத்தோட ஒன்றிடுவோம், அந்த பிரபஞ்ச உணர்வாவே மாறிடுவோம் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பேசிக்கா யாரு? அங்கிருந்து வந்தவங்க. அப்ப நம்ம யாரு அப்படிங்கிறது நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ கண்டிப்பா இந்த இந்த ஒரு அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் அது இது எல்லாத்துலயும் இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம்? எப்படி வாழணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது முழுமையான ஆனந்தத்தை தர வல்லது. மனதின் ஆனந்தமே உடலின் ஆரோக்கியம். அப்போ நீங்க மனசுல எவ்வளவு 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 ஹாப்பியா இருக்கீங்களோ அது எங்க ரெஃப்ளெக்ட் ஆகும்? உங்களுடைய பாடியில ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அதுதான். சோ அந்த சோகம் அப்படிங்கறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நான் எப்ப நினைச்சாலும் நம்ம ஆதி அந்தம் இல்லாதவங்க, நம்ம வந்து ஒரு ஆற்றல், நம்ம வந்து அங்க எங்க டிராவல் பண்ணக்கூடிய எத்தனை உலகத்துக்கு டிராவல் பண்றோம் பார்த்தீங்களா? சோ இந்த மாதிரி ஒருத்தங்க தான் அப்படிங்கறத நம்ம நம்பணும். அதுதான் சார் நம்மளுக்கு இந்த புக்ல ரொம்ப அழகா என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்மாவை பத்தி இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. ஆன்மா என்பது ECW. இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். எனர்ஜி, கான்சியஸ்னஸ் அண்ட் விஸ்டம் என்பதன் சிறு துகளாகும். எப்ப கேட்டாலும் நீங்க சொல்லுவோம், கோமை நீங்க யாரு, நம்ம யாரு அப்படின்னா என்னது? ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து வி ஆர் ECW. ஐ எம் ECW. நம்ம இதோட சேர்ந்த மிக்ஸ், அதுல எல்லாம் சேர்ந்த ஒரு குட்டி துகள் தான் நம்ம. அதுல ஈங்கிறது ஆற்றல், சிங்கிறது உணர்வு, டபிள்யூங்கிறது ஞானம். யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், நான் வந்து கலெக்செல்வி அப்படிங்கிறத விட நான் வந்து யாரு? நான் வந்து ஒரு ECW. எதால மிக்ஸ் ஆனவன் மாணவ? நான் வந்து எனர்ஜி, விஸ்டம், கான்சியஸ்னஸ், ஆற்றல்,
என்ன சொன்னோம்? உணர்வு, ஞானம். இந்த மூணோட சேர்ந்த கலவையோட ஒரு சின்ன துகள் அப்படிதான். அதுதான் யார் அப்படின்னா நம்ம எல்லாருமே அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஆன்மா என்பது எல்லையற்ற ஆற்றல். ரைட்டா? சூப்பர். எல்லை இல்லாத ஒரு ஆற்றல் நிறைந்தது. ஆன்மா என்பது முழு உணர்வு நிலை. அவேர்னஸ் நம்ம கிட்ட அதுதான் இல்லாம இருக்கு மாஸ்டர்ஸ். எப்ப நம்ம அவேர்னஸ்க்கு வரோமோ, நான் போய் சொல்லிட்டேன், துக்கம் எல்லாம் தூங்கி ஓடி பறந்து ஓடி போயிடும். நெக்ஸ்ட், முழு விழிப்புணர்வு நிலை. தேடலுக்கான ஆர்வம் கொண்டது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எப்பவுமே தேடல்ல தான் இருப்போம். இப்போ நான் வந்து சொல்லுவேன், நான் கிளாஸ் எடுத்தேன்னா எனக்கு சாட்டிஸ்பாக்சன் வருதா, இப்போ ஓகே வரும். ஆனா அடுத்து எனக்கு என்ன வரும்? இன்னொரு புக்கு கொடுக்கணும், இன்னொரு இது இருக்கணும், நம்ம இன்னொரு ஓகே. சோ அப்ப வந்து அழகா சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஒரு முழு உணர்வு நிலை, தேடலுக்கான ஆர்வம் கொண்டது. ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சொல்லணும், ஐயோ நம்ம ஏன் இப்படி, நான் ஏன் இப்படியா இருக்கிறேன், ஏன் ஒரு அதிருப்தியும் திருப்தியும் சேர்ந்து இருக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம அதுதான். சோ அதிருப்தி திருப்தி சேர்ந்த கலவைதான். சோ அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆத்மா எப்போதும் அனுபவங்களை தேடுகிறது. விதவிதமான அனுபவங்களை தேடுது. நான் சொன்னேன்ல, ஒரு மேலா இருக்கிறோம், ஃபீமேலா இருக்கிறோம், ரெண்டுக்கும் நடுவுல கூட நம்ம இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு சில அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ அதுக்குதான் இந்த பூமிக்கே வந்திருக்கோம். அப்பயே நம்ம கவலைப்படணும். ஏன்னா ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறோம், புதுசு புதுசா ஊரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒன்னும் தப்பே கிடையாது. நம்ம இயல்பே அதுதான். இயற்கை அல்லது பிரகிருதி என்பது ஆன்மா அனுபவங்களை தேடும் கலை அல்லது சோ அப்ப அந்த பிரகிருதினால இயற்கைனால என்ன அப்படின்னா ஆன்மானால தேடும் தேடுதல் இருக்கிறது தான் ஆன்மா. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனால நம்ம தேடிட்டே இருக்கோம் பாத்தீங்களா, நிறைய எனக்கு வேணும், வீடு வேணும், அது வேணும், படிப்பு வேணும், நான் எம்பிபிஎஸ் படிக்கணும், இல்ல டாக்டருக்கு சாரி இன்ஜினியரிங் போகணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும், ஒரு அந்த மாதிரி நிறைய நிறைய நம்மளுக்கு ஆசைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, சொத்து சேர்க்கணும், நம்ம ஃபேமிலி இன்னும் நல்லா ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், நம்ம ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவரா இருந்து நம்ம பாத்துக்கணும், இல்ல குடும்ப தலைவியா இருந்து பாத்துக்கணும், இல்ல அக்காவா இருந்து பாத்துக்கணும், தங்கச்சியா இருந்து என்ஜாய் பண்ணணும். எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய 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 நமக்கு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உணர்ச்சிகள் வருதுன்னு சொல்றாங்க. உணர்வுகள் இப்ப நான் வந்து எனக்கு வந்து நான் தேட வர வர நிறைய விஷயங்களை நான் வேணுங்கும் போது எனக்கு வந்து அதுக்கான உணர்வுகள் வந்து என்ன செய்யுது, கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்போ ஆன்மா நித்தியத்தின் எல்லா கால பரிணாமங்களிலும் பல்வேறு உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளுக்காக ஏங்குகிறதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம பாசத்துக்காக ஏங்குறோம், அன்புக்காக ஏங்குறோம். நம்ம வந்து ஒரு ஒரு அப்பானா அவங்க கிட்ட அன்பு வேணும், அம்மா கிட்ட அன்பு வேணும், நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது, உணர்ச்சிகள், அந்த உணர்வுகள் வர்றதுனால நம்ம அதுக்காக ஏங்கவும் என்ன செய்யறோம், பண்றோம் அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க, சொல்றாங்க. விதவிதமான உணர்வுகள் நமக்கு வருது இல்ல, கோபம் வருது, துக்கம் வருது, அப்படித்தானே எல்லாமே வருதுதான். சந்தோஷமா இருக்கிறோம், அதுலயும் விதவிதமான சந்தோஷம், லைட்டா இருக்கலாம், ஹாப்பியா ரொம்ப ஆனந்தமா துள்ளி குதிக்கிறோம். நம்மளுடைய இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா நிறைய நிறைய உணர்ச்சிக்கு நம்ம ஆளாகிறோம். அப்படித்தானே? சோ அது வந்து எல்லாமே இஸ் அ நார்மல் தான். நான் வந்து ஐயோ உணர்ச்சி வசப்படுறேனே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓவரா இருக்கக்கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது, இந்த இதுலயும் இருக்கக்கூடாது. ஆனா உணர்வுகள் இருக்கிறவங்க அந்த உணர்வுகளோட கலவையும் கூட நம்ம தான் அப்படிங்கறத நம்ம அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே இயல்புதான். ஆன்மா வந்து பௌதிக யதார்த்தங்களை அறிய 3 வகையான உடல்களை உருவாக்குகிறது. என்ன வருது, இது எல்லாமே நமக்கு தெரியும், என்னென்ன உடல் அப்படிங்கிறது கூட. காரண உடல், சூட்சும உடல், மகா காரண உடல். இந்த மூணும் அது என்ன செய்யுது, எடுக்குது. காரண உடல், சூட்சும உடல், மகா காரண உடல். இந்த மூணையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மூணையும் என்ன செய்து எடுக்குது. ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக தொடர்ந்து திரட்டப்படும் ஆன்ம அறிவே ஆன்மாவின் ஞானமாகிறது. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் கனிமராஜத்துல ஒரு கனிமம், ஒரு பாறையா பிறந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கிறிஸ்டலா பிறந்து அப்படியே அந்தோட கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு கிறிஸ்டலா வந்து அதுக்கப்புறம் என்னோட வேலையை அங்க முடிச்சிட்டு எங்க வருவேன், எங்க வருவேன், தாவர ராஜன். அப்பெல்லாம் நிறைய எனக்கு நிறைய ஒரு அறிவு அது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நான் குழு ஆன்மாவா இருந்து சின்ன 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 விஷயத்த நான் கத்துட்டு இருப்பேன். ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறது, மத்தவங்களுக்கு உதவுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கத்துக்கிட்டு அடுத்து தாவர ராஜ்யத்துக்கு வந்து அங்கேயும் நம்ம நகராம தான் இருக்கிறோம். அங்க கொடுக்கிற குணம் ரொம்ப அதிகமா வருது. தாவரங்கள் தான் அதிகம், அது மரமா இருந்தாலும் சரி, செடியா இருந்தாலும் சரி, நிறைய கொடுக்குது. சோ அந்த குணங்கள்லாம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டு அங்கேயும் நம்ம குழு உணர்வுல தான் இருக்கிறோம். அதனால
அதனால அங்க இருந்து திருப்பி வெளியில வந்து அனிமலா வரும், அப்போ மூவிங்ல வரும். அங்கேயும் நம்ம குழு ஆன்மாவா தான் இருக்கும், அங்கேயும் சில சில விஷயங்கள் கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மனுஷங்கள்கிட்ட வரும், மனுஷங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றோம், அதுல வந்து சின்ன சின்ன இதுல இருந்து குணங்கள், பால ஆன்மாவில இருந்து சிசு ஆன்மாவில இருந்து இளமை ஆன்மா ஒவ்வொன்றையா ஸ்டெப்பா வந்து 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 நிறைய, நான் இப்போ ஒரு பிறவி, நான் கலைச்செல்வின்னு ஒரு பிறவி எடுக்கிறேன்னா இதுல எனக்கு நிறைய எனக்கு அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். அந்த அனுபவம் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஞானமா மாறிடும். இந்த பிறவில இருந்து நான் எடுத்துட்டு போறது என்னதுங்க மாஸ்டர்ஸ், இதுதானே என்னோட அனுபவத்தை ஒரு ஞானமா மாத்தி அதை தான் நான் அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போவேன். இந்த பிறவில ஒரு தப்பு பண்ணி ஒரு அடி வாங்கியிருந்தேன்னா அடுத்த பிறவில அந்த தப்பு நான் என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும், ஆஹா இந்த தப்பு பண்ணா இந்த நம்மளுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அப்ப இதை பண்ணக்கூடாது. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு பிறவில இருந்து எடுத்துட்டு வந்துதான் இப்ப ஹை லெவலா மாறி இருக்கேமே தவிர, அப்ப நம்ம தப்பு பண்றவங்களை பார்த்து சிரிக்க கூடாது. ஏன்னா நம்ம அதுவாதான் இருந்திருப்போம். நம்மளும் ஒரு டாகா இருந்திருப்போம், நம்மளும் ஒரு மரமா இருந்திருப்போம், நம்மளும் ஒரு புலி சிங்கமா இருந்திருப்போம். எல்லாமே இருந்துதான் இங்க வந்து மாறி இருக்கும். அதே மாதிரி மனுஷன்லயும் கொடூரத்தன்மையில மனுஷனா இருந்திருப்போம், பிச்சைக்காரனா இருந்திருப்போம், பணக்காரனா இருந்திருப்போம், ஏழையா இருந்திருக்கலாம். எல்லாம் விதவிதமான அழுக்கான மனுஷனா, அசிங்கமான மனுஷனா, அப்படியெல்லாம் வந்து 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 இங்க வரோம். இப்ப எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம நிறைய கத்துக்கதான் செய்யறோமே தவிர இதுல மேலையோ கீழையோ எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. சோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான இதை நம்ம வந்திருக்கோம். அதனால எதுவுமே உயர்வு தாழ்வு இல்லைன்னு அதுதான் மாஸ்டர் சொல்றது. இதெல்லாம் சேர்ந்தவங்க தான். நம்ம ஜஸ்ட் ஒரு அனுபவத்துக்காக வந்து வந்து போயிட்டு இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா ஆன்மா என்பது சத் பிளஸ் சித் பிளஸ் ஆர்வம் என்பது அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆன்மா என்பது டேஷ் அப்படின்னு ஃபில் பண்ணீங்கன்னா சத் பிளஸ் சித் பிளஸ் ஆர்வம். ஓகேயா? சத் பிளஸ் சித் பிளஸ் ஆர்வம். சத் அப்படின்னா என்னது, சரியானது. சித் அப்படிங்கிறது சரியானது. ஆனந்தம் என்பது சரியானது அல்ல, எல்லாத்தையும் சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்வம். ஓகே, அவரு நம்ம நல்லது கெட்டது சரியானது சரியில்லாதது எல்லாம் சேர்ந்த கலவைதான் நம்ம யாரு, நம்மளுடைய சச்சிதானந்தம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆனந்தமான, எப்பவுமே ஒரு சரியானது சரியில்லாதது எல்லாம் சேர்ந்த கலவைகள் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சத் அப்படின்னா நிலையான நித்திய சத்தியம். சித் அப்படின்னா என்னது, விழிப்புணர்வு. சத் அப்படின்னா என்னது, நித்திய என்னது சத்தியம். சத்தியம் அப்படின்னா அழியவே அழியாது. ஓகேயா? அதே மாதிரி சித் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, விழிப்புணர்வு நிலையில இருக்கிறது. ஆர்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்வம், சாகசம் பண்றதுக்கு ஆர்வம், ஆராயக்கூடிய உணர்வு, தைரியமான உணர்வு, எதிர்கொள்ளும் உணர்வு. ஏன் அப்படின்னு முடியாது, நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம்ல, நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்போம், புதுசு புதுசா கத்துக்க ஆசைப்படுவோம், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம், ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்தது பாருங்க. சத் அப்படின்னா என்ன சொன்ன, ஒரு நிலையான சத்தியம். சத்தியம், நம்ம மாறாதவங்க, நம்ம யாரு, ஆதி அந்தம் இல்லாதவங்க, நம்ம மாறாதவங்க, மாறவே முடியாதவங்க தான் நம்ம. அதுக்கப்புறம் சித், நம்ம முழு 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 விழிப்புணர்வு உள்ளவங்க, நிறைய 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 அறிவு, நிறைய நிறைய எது உள்ளவங்க, நம்ம விஸ்டம் உடையவங்க. நம்ம தான் அந்த விஸ்டத்தை மறைச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், நம்மளால வெளிப்படுத்த முடியல. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்கு. நம்ம வந்து பெரிய பெரிய பெரிய, நம்ம வந்து பெரிய பொக்கிஷம். நம்ம எப்படி சொல்றது, நம்மளுடைய உடம்பு அவ்வளவு பெரிய பொக்கிஷம். ஆனா நம்மளுக்கு தெரியாம என்ன செய்யறோம், டாக்டரா ஓடி போய் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாக்டர் பார்த்தா சரியாயிருவாரா, அந்த டாக்டர் பார்த்தா சரியாயிருவோமான்னு சொல்லிட்டு. ஆனா நமக்குள்ள அவ்வளவு ஒரு பேராற்றல் இருக்கு. நம்ம பேராற்றல் பிளஸ் நித்தியமான எப்படி சொல்ல, அழியாதவங்க, பேராற்றல் உள்ளவங்க, பிளஸ் என்னது, பேர் ஆர்வம் உடையவங்க. பாருங்க, எல்லாம் சேர்ந்தவங்க. எதெல்லாம் சேர்ந்தவங்க, நித் அப்படின்னா என்னது, நம்ம அழியாதவங்க, ஆதி அந்தம் இல்லாதவங்க. நித் சரி, சத் அப்படின்னா என்னது, நம்ம வந்து எனர்ஜி, முழு விழிப்புணர்வு உடையவங்க. அப்புறமா என்னது, ஆர்வம் உடையவங்க. ஃபுல்லா கத்துக்கிட்டே இருப்போம். நம்ம கத்துக்க 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 சாகுற வரைக்கும் கத்துக்கிட்டே இருப்போம். புதுசு புதுசா தெரிஞ்சுப்போம். புதுசா டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு, ஏஐ வந்திருக்கு, கத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அதை யூஸ் பண்றோமா, எல்லாமே சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம், அது பண்றோம், டிரான்ஸ்லேட் பண்றோம், அது ஒரு சைடு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபிளைட்ல போகணும்னு ஒரு அனுபவம், ஒரு ஹெலிகாப்டர்ல போகணும்னு ஆசைப்படுவோம். டிராவல், விதவிதமான டிராவல், விதவிதமான ஊரு, விதவிதமான சாப்பாடு. எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இன்னும் அந்த சாப்பாடு சாப்பிடணும். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட் சாப்பிடணும், இல்ல சைனீஸ் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு விதவிதமான அந்த மாதிரி எல்லாம் கூடிய ஆர்வம். நிறைய நிறைய கொஸ்டின், ஏன் அப்படி நடக்குது, எதுவும் அப்படி நடக்குது, ஏன் லைஃப்ல ஏன் அப்படி நடக்கணும், நான் அப்படி என்ன செஞ்சேன், ஏன் எனக்கு நடக்குது, இப்படிலாம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம்ல. சோ எல்லாமே சேர்ந்தவங்க தான் மக்களே நம்ம. சரியா? இது எல்லாம் தான். ஓகே. அப்புறம் ஆர்வமே உங்களை பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே வழி நடத்துன்னு சொல்றாங்க பாருங்க. ஆர்வம் மட்டும் இல்லைன்னா செத்தவோ நம்ம வந்து ஒரு ஒரு பணம் மாதிரிதான். அப்படிதானே? இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிற, ஏடா போங்கப்பா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சார், சாப்பாடு கிடைக்குதா, தூங்குறேனா படுத்து தூங்குறேன்னு இருந்தா
லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஆர்வம் இருக்க போய் தான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கையே இருக்குதுன்னு அழகா சொல்றாங்க சார். அப்போ உங்களை ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் வழி இடையில ஏன்னா அழுதீங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும். சின்ன வயசுல கூட அழலைன்னா அம்மாவுக்கு எப்படி தெரியும் நீங்க பசியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் தருவாங்க. உங்களை பசியெல்லாம் விட மாட்டாங்க. ஆனாலுமே நீங்க அழுதாதான் உங்களுக்கு வலிக்குதா இல்ல பசிக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு செய்வாங்க. நீங்க தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க? அங்க இருந்து ஆரம்பிக்குது. நம்ம நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், முதல்ல உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணணும், நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். எல்லாமே ட்ரை பண்ணாதானே நம்ம இல்லைன்னா நம்மள எவ்வளவு நாளைக்கு பார்ப்பாங்க? அப்படியே படுத்துட்டே இருந்தோம்னா நம்மள பார்ப்பாங்களா? சோ எல்லாமே அந்த ஆர்வம் தான் சொல்றாங்க. நிறைய படிக்கிறது, நிறைய வேலை பார்க்கறது, நிறைய தெரிஞ்சுக்கிறது, எவ்வளவு உழைக்கிறோம் மாஸ்டர். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை பேர் அப்படி உழைக்கிறாங்க குடும்பத்துக்காக, அவங்களுக்காக. அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு இது எவ்வளவு பண்றாங்க, நிறைய பண்றாங்க. எல்லாமே நம்மளுக்கு அந்த அனுபவம் தேவைதான். நம்ம கூட ஒரு பிறவில அப்படி உழைப்போம். அந்த உழைப்பு கூட நம்மளுக்கு தேவைதான். அதே மாதிரி ஓய்வு அது கூட நம்மளுக்கு தேவைதான். எல்லாமே நம்மளுக்கு தேவைதான் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதனால எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நான் ஏன் அப்படி இருக்கேன் அப்படிலாம் கவலைப்படாத. நீங்க அதுதான். ஆமா நான் அதுதான். நான் விழிப்புணர்வு, நான் எல்லாமே சேர்ந்த கலவைதான். நான் இப்போ அப்படி அதனாலதான் இப்படி இருக்கிறேன். சோ நோ ப்ராப்ளம். இதுதான் நான் ஆன்மா அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆர்வம் தான் உங்களை முடிவில்லா கனவுகளுக்கு அழைத்து செல்கிறது. அப்போ நான் கனவு இப்ப கடத்திட்டே இன்ஜினியர் ஆகணும், அதுலயும் சீப் இன்ஜினியர் ஆகணும், அதுலயும் பெரிய ஆள் ஆகணும், இங்க ஆகணும், ரிட்டையர்ட் ஆகுறதுக்குள்ள அது தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சோ ஓகே. அப்ப என்ன அப்படின்னா ஆர்வம் ஒன்றே உங்களை முடிவில்லா திருப்பங்களுக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஆர்வம் ஒன்றே உங்களை முடிவில்லா திருப்பங்களுக்கும் நெளிவுகளுக்கும் அதன் விளைவுகளுக்கும் இட்டு செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆர்வம் தான் எங்க போகுதான் திருப்பம் நிறைய டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குது. அதோட நெளிவு வளைவு எல்லாத்துக்கும் காரணம், விளைவு எல்லாத்துக்கும் காரணம் யாருதான்? ஆர்வம் தான். சாகுற வரைக்கும் நம்மளுக்கு ஆர்வம் இருக்கே. அப்புறம் மேலும் ஆர்வம் என்றும் அதிருப்தியுடன் கைகோர்த்து செல்கிறது. அப்போ ஆர்வமும் அதிருப்தியும் ஒண்ணுக்கு ஒண்ணு கை கோத்துக்கிறான். ஏன்னா நம்மளுக்கு திருப்தி வந்துட்டுனா நான் சொன்னேன்ல, இப்ப எனக்கு சாப்பாடு மட்டும் போதும், பெரிய நான் பதவிலாம் வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கிடுறேன் அப்படின்னு ஒரு திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எப்படி நம்ம படிப்போம், எப்படி வேலைக்கு போவோம், புது புது விஷயங்களை எப்படி கத்துப்போம். நான் மேனேஜர் ஆகணும், அதுக்கு மேல ஆகணும், ஒரு சிஓ ஆகணும் அப்படிலாம் நம்ம எப்படி ஆசைப்பட போய் தானே அதெல்லாம் நடக்குது. ஆர்வம் இருக்க போய் தானே நிறைய கத்துக்கிறோம். ஆர்வமும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது. அந்த ஆர்வமும் அதிருப்தியும் கை கோத்துக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க சார். அப்போ ஆன்மா என்றென்றும் ஆர்வம் கொண்டது, ஆன்மா எப்போதும் அதிர்த்து உடையது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மா ஆன்மா என்னது? ஆர்வமும் இருக்கு, அதே மாதிரி ஆன்மாவுக்கு இத இருக்கு, அதிருப்தியும் இருக்கு அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சோ ஓ ஆன்மா உன் அற்புதம் தான் என்னே அழகா சொல்லிட்டாங்களா? சோ உன்னோட அற்புதம் தான் என்னே ஆன்மா, நீ எப்பேற்பட்டவன் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எங்க இருந்தெல்லாம் இருந்து கடந்து வந்திருக்கோம் நம்ம. விதவிதமான உலகத்துல இருந்து கடந்து ராஜ்யமா கடந்து வந்து தேவராஜ்யத்துக்கு கூட போறோம். நிறைய பேரை மீட் பண்றோம், நிறைய அனுபவத்தை எடுத்துக்கிறோம். ஏழையா வரோம், பணக்காரனா வரோம், பெண்ணா வரோம், ஆணா வரோம், நிறைய வரும். சரிங்களா? அழகு இல்லாதவங்களா, அழகு இருக்கவங்களா, அழகு இல்லாதவங்களா. சோ எப்படி இருந்தாலும் அது ஒரு அனுபவம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வலி இல்ல. சோ நம்ம உடல் மட்டுமே கிடையாது, அதையும் தாண்டி ஒரு உணர்வு நிலை அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு புரிதலுக்கு நீங்க வர்றீங்களோ, நான் சேம் சொன்ன மாதிரி துக்கம் கிடையாது, நம்மளுக்கு துக்கமே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. துக்கத்தை நம்மளே தான் வலிச்சு இழுத்துட்டு வரோம். அதே மாதிரி மரணத்தை கூட நம்ம தான் கூட்டிட்டு வரோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய நடத்தையாலும், நம்மளுடைய நடத்தை பிளஸ் நம்ம சாப்பாடு, நம்மளுடைய வாழ்க்கை முறை, அதாலதான் நம்ம இழுத்துட்டு வரமே தவிர மரணம் நம்மளை நோக்கி வரல, நம்ம தான் மரணத்தை நோக்கி போறோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளே தான். சோ இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னும் நல்லா இருக்கு இந்த புக்கு. சோ இப்ப ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆன்மாவின் இயல்புல. சோ நிறைய சார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்னென்ன நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு என்ன செய்யணும், ஏன் நம்மளுக்கு சலிப்பு வருது, எல்லாத்தையுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா இந்த புக்கு வாங்கி படிங்க. ரொம்ப சின்ன புக்கு தான், ரொம்ப அழகா இருக்கு. எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. இது கொடுத்ததுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.